Alhamdulillahi Rabbil Alameen. Nahmadullahi wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah. Wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. இந்த பிரம்மாண்டமான உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஜீவராசிகளுக்கு தன்னுடைய சக்தியின் மூலமாக காலம் நேரம் தவறாமல் உணவளித்து போஷித்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய சத்திய மார்க்கத்தை பல வகையான துன்பங்களுக்கு மத்தியிலும் இந்த உலகத்தில் சரிவர நிலைநாட்டிவிட்டு சென்ற முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய மார்க்கத்தை சரிவர பின்பற்ற வேண்டும் என்று துடிக்கக்கூடிய எல்லா நெஞ்சங்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் ஈருலகிலும் உண்டாவதாக. அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆவில் இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமனே ஒரு மனிதனுடைய வார்த்தைகளில் மட்டும் இருந்து விடக்கூடாது. அவனுடைய வாழ்க்கையிலும் இந்த மார்க்கம் என்பது இருக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது பேசுவதற்குரிய ஒரு கலை மாத்திரம் அல்ல, அது வாழ்வதற்கான ஒரு முறைமை என்ற தலைப்பினூடாக சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நான் ஆசைப்படுகிறேன். அந்த வகையில் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த சமுதாயத்திற்கு எங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் இருப்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் பேசுகிறார். அல்லாஹ்வினுடைய தூதரவர்களினுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து பார்க்குகின்ற பொழுது என்னென்ன விடயங்களை மனிதர்களுக்கு நீங்கள் இதன்படி நடந்து கொள்ளுங்கள் என்று எடுத்துரைத்தார்களோ அந்த விடயங்கள் எல்லாம் முதலில் தன்னுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்திய ஒரு தலைவராக, ஒரு உத்தமராக வாழ்ந்து மறைந்தார்கள். இன்றைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தை பற்றி பேசுவதற்கும் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வதற்கும் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த கம்பீரம் என்பது அந்த விடயத்தை உயிர்ப்பிப்பதற்கு இல்லாமல் போயிருப்பது ஒரு கவலைக்குரிய அம்சமாக இருக்குகிறது. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் ஒரு விடயத்தை சொல்லுகிறான். நாமெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நன்மைகளை அதிகம் அதிகம் செய்து பிறருடைய சொத்து செல்வங்களுக்கு ஆசைப்படாமல் ஹராமான முறையில் வரக்கூடிய எவ்வளவோ சம்பாத்தியங்களை விட்டுவிட்டு ஹலாலான முறையில் நான் இந்த உலகத்தில் உழைத்து வாழ வேண்டும் என்று பாடுபடுவதற்கெல்லாம் ஒரு உன்னத நோக்கம் இருக்குகிறது. அல்லாஹ்வினுடைய அன்பு எனக்கு கிடைச்சிடணும், அல்லாஹ் தஆலா நாளை எனக்கு சுவர்க்கத்தை தந்துவிட வேண்டும், அவனுடைய பாசத்துக்குரியவர்களாக நாம் மாறிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் நல்லவர்களாக, மனசாட்சி உடையவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா 61வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் கபுர மக்தன் இந்தல்லாஹ், அல்லாஹ்வினிடத்தில் வெறுப்புக்குரிய ஒரு செயலை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ்வினிடத்தில் வெறுப்பு வரக்கூடிய, அல்லாஹ் தஆலா கோபம் கொள்ளக்கூடிய ஒரு செயலை பற்றி சொல்லிவிட்டு அன் தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒரு விடயத்தை பிறர்களுக்கு எத்தி வைப்பது, நீங்கள் செய்யாத ஒரு விடயத்தை செய்ததாக கூறுவது என்பது அல்லாஹ்வினிடத்தில் ஒரு பெரும் குற்றமாக, அவன் கோபித்துக் கொள்ளக்கூடிய, அவனுடைய வெறுப்பை சம்பாதிக்க கூடிய ஒரு பழக்கமாக, ஒரு விடயமாக அல்லாஹ் தஆலா இதை கண்டித்து பேசுகிறான். இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஒருவர் எடுத்து பார்த்தோன்னு சொன்னா சுபஹ் தொழுகையில மகிமை தெரியுமா? சுபஹ் தொழுகைன்னா அது எவ்வளவு பவர்ஃபுல்லான தொழுகை தெரியுமா? இந்த தொழுகையை தொழாம இருக்கிறீங்களே, அல்லாஹ் தஆலா இதுக்கு என்ன பாவத்தை வச்சிருக்கிறான் தெரியுமா? இதை தொழுதுட்டா என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமான்னு கம்பீரமாக பேசுவாரு.
அடுத்த நாள் சுபஹ் டைம்ல பார்த்தா கேட்டவர் சஃப்ல நிப்பாரு, பேசினவரை பார்த்தா தன்னுடைய தூக்கத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த செயலை கண்டிக்கிறான். இந்த செயலை பற்றி அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய நேரத்தில் நாம் எல்லாம் இறை தூதர் அவர்களினுடைய மிஅராஜுடைய பயணத்தை பற்றி படித்திருக்கிறோம். பல வகையான செயல்கள், பல வகையான நிகழ்வுகளை அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் அந்த மிஅராஜ் பயணத்தினூடாக கண்டதை நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதைத்து லைலத உஸ்ரி பி, நான் அந்த பயணத்தில் போகின்ற பொழுது ஒரு மனித கூட்டத்தை கண்டேன். ஒரு மனிதனை கண்ட, அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது. எப்படியான தண்டனை தெரியுமா? துக்குரபு சிஃபாஹும் பிமுகுராதீல, அவர்களுடைய உதடுகள் நெருப்பிலான கத்தரிக்கோலினால் வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் மிஅராஜுடைய பயணம் போறார்கள். நரகம் எடுத்து காட்டப்படுகிறது. அதில் பல்வேறு வகைப்பட்ட தண்டனைகள் செய்வதை அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் பார்க்கிறார்கள். அப்படி செய்யப்பட்ட ஒரு தண்டனை தான் நெருப்பிலான கத்தரிக்கோலினால் அந்த மனிதர்களினுடைய உதடுகள் வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மன் ஹாஉலாஇ, யாரப்ப அந்த கூட்டம், இந்த அளவுக்கு ஒரு கடுமையா வேதனை செய்யப்படுகிறார்களே, இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்க கூட்டம் யார் என்று அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், இவர்கள் யாரு? இந்த உம்மத்தில் உபதேசிக்க கூடியவர்கள் முதன்மையானவர்களாக இருந்தார்கள், நாவாண்மை மிக்கவர்களாக, பேச்சாற்றல் உடையவர்களாக, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பற்றி எடுத்துரைக்க கூடியவர்களாகவும், யக்முரூன நாஸ், மனிதர்களிடத்தில் நல்ல விடயங்களை ஏவக்கூடியவர்களாகவும், மனிதர்களுக்கு நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாகவும், அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை விட்டும் தடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் அதை பத்தி ஒரு கணக்கு கிடையாது. நன்மை செய்யணும்னு சொல்லுவாரு, தொழணும்னு சொல்லுவாரு, நோன்பு பிடிக்கணும்னு சொல்லுவாரு, ஜகாத் செய்யணும்னு சொல்லுவாரு. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் அதை மறந்த மனிதனாக வாழ்வார். தான் மார்க்கத்தை எத்தி வைப்பதில் மாத்திரம் முதன்மை மிக்கவராக, கம்பீரமான பேச்சுடையவராக இருப்பாரே தவிர செயல்களில் எடுத்து பார்க்கின்ற பொழுது மார்க்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களிலும் ஜீரோவாக இருக்கக்கூடிய நிலைமையில் இருப்பார் என்ற ஒரு விளக்கத்தை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த ஹதீஸின் மூலமாக மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது. இன்னைக்கு நாம சிம்பிளாக செஞ்சுட்டு போறோம். ஒரு மனிதனை பார்த்து லேசாக நாங்க என்ன செய்யறோம், ஒரு உபதேசம் செஞ்சுட்டு போயிட்டுறோம், நன்மையை செஞ்சுக்கோங்க, இந்த நன்மையில அல்லாஹ் தஆலா உங்களை விரும்பி கொள்ளுவான், இந்த நன்மையை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்து கொள்ளுங்கள் என்று அழகான முறையில் உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்குகிறோமே தவிர அதை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முன்னேற்பாடு இல்லாதவர்களாக, அதில் ஆர்வம் குறைந்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டும் இருந்தோம் என்று சொன்னால் இந்த தண்டனைக்குரியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம் என்ற ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் பேசுகிறான். 2வது அத்தியாயத்தில் 44வது வசனத்தில் அத்தமுருன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸௌன அன்ஃபுஸகும் வ அன்தும் தத்லூனல் கிதாப் அஃபலா தஅகிலூன். நீங்க வேதத்தை படிக்கிறீங்க, அல்லாஹ்வினுடைய குர்ஆனை எடுத்து படிக்கிறீங்க, மற்றவர்களுக்கு நன்மையை ஏவுகிறீர்கள், அவர்கள் செய்யக்கூடிய தீமையிலிருந்து அவர்களை தடுக்குகிறீர்கள், ஆனால் அந்த விடயங்களிலெல்லாம் உங்களை மறந்து நீங்கள் நடக்குகிறீர்களே, நீங்க சிந்திக்க கூடாதா? நீங்க யோசிக்க கூடாதா? பிறரை நன்மை செய்ய வேண்டும் என்று எத்தி வைக்குகிறீர்கள், பிறரை தீமை செய்யக்கூடாது என்று தடுத்து வைக்குகிறீர்கள். அந்த விடயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குகின்றது என்பதை ஒரு கணக்கில்லாத மனிதர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? நீங்க இதை பத்தி யோசிக்க மாட்டீங்களா? அதை சொல்லிக்கொண்டு மட்டும் இருக்குகிறேனே, என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை பின்பற்றவில்லையே என்ற ஒரு சிந்தனை உங்களிடத்தில் வரக்கூடாதா? அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றைய நிலைப்பாடு இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நிலைப்பாடு என்பது ஒரு மனிதனை சீர்திருத்த வேண்டும் என்று உள்ளிறங்கி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை எல்லாம் இழந்துவிட்டு
வெறுமனே உபதேசிக்க கூடிய ஒரு மனிதனாக, மார்க்கத்தை நல்ல விடங்களை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக மாத்திரம் நாங்கள் வாழ்ந்து சொல்லுவோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய அன்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல என்ன சொல்றான்? பல வகையான இடங்களில் சொர்க்கவாசிகளுடைய பண்பை பத்தி பேசுறான். முத்தகீன்களுடைய தக்வாதாரிகளினுடைய பண்பை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் எல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்தை சொல்லிடுவான். அல்லதீன ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், வஅமிலு ஸாலிஹாத், அவர்களிடத்தில் நல்ல பண்புகள் இருக்கும், நல்ல அமல்கள் அவர்கள் செய்வார்கள். எத்தி வைப்பது மாத்திரம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் கிடையாது. எத்தி வைக்கணும். ஒரு மனிதனுக்கு நல்ல விடயங்களை ஏவுவதும் கெட்ட விடயங்களிலிருந்து தடுப்பதும் இஸ்லாமிய மார்க்கம் எங்களை செய்ய சொன்ன ஒரு விடயம்தான். ஆனால் அது மாத்திரம் வாழ்க்கையாக இருந்து விடக்கூடாது. தங்களுடைய வாழ்க்கையில் சொல்லக்கூடிய விடயங்களை செயற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்குகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அதே போன்று அல்லாஹ் தஆலா இந்த மார்க்க விடயங்கள் கிடைச்சிட்டு அந்த விடயத்தை பற்றி கணக்கெடுக்காம வாழுவாங்கல்ல. குர்ஆன் எங்களிடத்தில் இருக்குது, அல்லாஹ்வினுடைய வேதம் எங்களிடத்தில் இருக்குகிறது. அந்த சுமையை நாங்கள் அதன்படி நடக்காமல் இருந்துட்டோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா எங்களை எதோட ஒப்பிடுறான் தெரியுமா? இறைவன் திருக்குர்ஆனில் 62வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் பேசக்கூடிய நேரத்தில் மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத்த சும்ம லம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. அல்லாஹ் தஆலா இங்க ஒரு கூட்டத்தை பத்தி சொல்றான். அவர்களுக்கு தௌராத் என்ற ஒரு வேதம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த வேதத்தை என்ன செஞ்சார்கள்? அவர்கள் சுமக்காமல் அதன்படி நடந்து கொள்ளாமல் இருந்தார்கள் இல்லையா? அவர்களை பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் பொதி சுமக்கக்கூடிய கழுதைக்கு ஒப்பானவர்கள். அல்லாஹ்வினுடைய வசனங்களை பொய்ப்பிக்க கூடியவர்களே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? எப்படியான ஒரு ஒப்பீட்டு அல்லாஹ் செய்கிறான் பாத்தீங்களா? அல்லாஹ் தஆலா பொதி சுமக்கக்கூடிய கழுதைகளோடு மார்க்க விடயங்களை படித்துக் கொண்டு அதன்படி நடக்காமல் இருக்கக்கூடியவர்களை ஒப்பீடு செய்கிறான். பொதி சுமக்கக்கூடிய கழுதையை பத்தி நாங்க தெரிஞ்சிருக்கிறோமா? அதன் மீது எதை வச்சாலும் அதுக்கு ஒண்ணுதான். அதுக்கு தங்க கட்டிய மேல வச்சாலும் அதுக்கு ஒண்ணுதான். புல்ல கொண்டு வைத்து வச்சாலும் அதுக்கு ஒண்ணுதான். எதுவுமே அறியாத ஒரு பொதி சுமக்கக்கூடிய கழுதைக்கு சமனாக அல்லாஹ்வினுடைய வேதத்தின் படி நடக்காதவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு சாதாரண ஒரு விடயம் கிடையாது. நம்மளை சிம்பிளா கடந்துட்டு போறோம்ல, நீ சுபகு எழுதணும், நீ வசதி வந்துட்டு நீ ஜக்காத் செஞ்சிடணும், அவரோட வசதிக்காரர் இவர் இருப்பாரு, அவரிடத்துல அந்த விஷயம் கிடையாது. இதை வன்மையாக இஸ்லாமிய மார்க்கம் கண்டிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குகின்றது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குகிறது. அதே போன்று அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்குகிறது. ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிக்கையான செய்தி. நம்ம யாருமே நரகத்தில் போய் விழுவதற்கோ அல்லது நரகம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விடயத்திலும் விருப்பம் கொள்ளாத, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனிதர்கள். நரகம் என்றாலே ஒரு பயம் இருக்கும், நரகம் என்றாலே ஒரு அச்சம் இருக்கும். இறைவா இந்த நரகத்திலிருந்து பாதுகாத்துரு, இறைவா என்னுடைய குடும்பத்தை நீ நரகத்திலிருந்து பாதுகாத்துரு, அந்த நரகத்தின் பக்கமே எங்களை கொண்டு போய் விடாது என்று துஆ கேட்கக்கூடிய, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய தூதரவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான், ஒரு மனிதன் அந்த மறுமை நாளில் கொண்டு வரப்படுவான். கொண்டு வரப்பட்ட அவனை நரகத்தில் அல்லாஹ் தஆலா தள்ளி விடுவான். அந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? ஃபதன் தலிகு அக்தாபஹு ஃபின்னார், அவனுடைய குடல்கள் அந்த நரகத்துக்கு போகும். அவனுடைய குடல்கள் அவனை விட்டு வெளியாகி என்ன செய்யும்? அந்த நரகத்தில் விழும். அந்த நேரத்தில் கழுதை செக்கை சுற்றுவதை போல அவன் தன்னுடைய குடலை சுற்றி கொண்டிருப்பான். அல்லாஹ்வினுடைய தூதர்கள் பயங்கரமாக சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். அந்த மனிதன் அந்த நரகத்தில் அந்த பாடுபடக்கூடிய நேரத்தில் மனிதர்கள் என்ன கேட்பாங்கன்னு தெரியுமா? ஐ ஃபுலான் மா ஷஅனு, உனக்கு என்னப்பா நடந்துச்சு? நீ யாரு? உனக்கு என்ன நடந்துச்சு? உனக்கு என்ன நேர்ந்தது? உனக்கு ஏன் இந்த நிலைமை? நீ எப்படிப்பட்ட மனிதன்? அலைஸ குன்த தஅமுருனா பில் மஅரூஃப், எங்களுக்கு நல்ல விடயங்களை ஏவிய மனிதன் அல்லவா நீ? நல்ல விடயங்களை செய்யும்படி அதிகமாக எங்களுக்கு நீ சொல்லித் தந்தவன் அல்லவா? வதன்ஹானானில் முன்கர், கெட்ட விடயங்களிலிருந்து பாவமான காரியங்களிலிருந்து எங்களை தூரப்படுத்திய ஒரு மனிதன் அல்லவா நீ? உனக்கு ஏனப்பா இந்த நிலைமை? உனக்கு ஏன் இந்த நிலைமை? அந்த மனிதன் என்ன சொல்லுவார் தெரியுமா? குந்து அமருக்கும், நான் உங்களுக்கு ஏவினேன், நீங்கள் நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஏன் ஏவினேன்?
நல்ல விடயங்களின்பால் உங்களை நான் வழிகாட்டினேன், நன்மையான விடயங்களை உங்களுக்கு நான் சொல்லித் தந்தேன், கற்றுத்தந்தேன். வலா ஆயாத்திகி, என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை பின்பற்றவில்லை. என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்யல, அதை நான் பின்பற்றவில்லை. உங்களுக்கு சொல்லி தந்தேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை பின்பற்றவில்லை. வஅன்ஹாக்கும் அனில் முன்கர், கெட்ட விடயங்களில் இருந்து உங்களை நான் தடுத்து கொண்டேன். ஒரு பாவமான காரியம் செய்றீங்களா, இதை செய்யாதீங்க, அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வினுடைய தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு விடுவீர்கள், இப்படியான பாவங்களை செய்யாதீர்கள் என்று உங்களை எச்சரிக்க கூடியவனாக நான் இருந்தேன். ஆனால் நான் அதை விட்டு தடுக்கக்கூடியவனாக இருந்தேனே தவிர அதை விட்டு விட்டு நல்வழியில் செல்லக்கூடியவனாக நான் இருக்கவில்லை. நல்ல விடயங்களை ஏவினேன், கெட்ட விடயங்களில் இருந்து உங்களை நான் தடுத்து கொண்டேன். ஆனால் அந்த இரண்டு விடயத்திலும் நான் ஈடுபாடு செலுத்தாததன் காரணமாக இந்த கொடூரமான தண்டனைக்கு நான் உள்ளாக்கப்பட்டு விட்டேன் என்று அந்த மனிதன் அந்த நேரத்தில் புலம்புவான் என்ற ஒரு செய்தி அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் எங்களுக்கு சொல்றாங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சிம்பிளான ஒரு விடயமா இது? சர்வ சாதாரணமான ஒரு விடயமா? நரகத்தில் அல்லாஹ் தஆலா எப்படியான தண்டனை எல்லாம் வச்சிருக்கிறான்னு சொல்றான். அந்த நரகத்தில் ஒரு மனிதனுக்கு அணிவிக்கக்கூடிய செருப்பின் மூலமாக உச்சன் தலையில் இருக்கக்கூடிய மூளை கொதிக்கும் என்று அல்லாஹ் தஆலா பயமுறுத்துகிறானே, அச்சமூட்டுகிறானே. இப்படியான செயலை செய்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு தண்டனையை கொடுக்கிறான்? அந்த மறுமையில், அந்த நரகத்தில் அவனுடைய குடலை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை கொடுத்து, அந்த நேரத்தில் அந்த மனிதன் அவனுடைய குடலை சுற்றி கொண்டிருப்பான். மக்கள் கேட்பாங்க, உனக்கு என்ன நடந்துச்சு? உங்களுக்கு நல்ல விடயங்களை நான் சொன்னேன், நான் அதை செய்யக்கூடியவனாக செயல்படுத்தக்கூடியவனாக இருக்கவில்லை என்று அந்த மனிதன் புலம்புவான். என்றால் இப்படியான ஒரு பாவமான காரியத்தை, ஒரு செயலை நாங்கள் செய்து விடவே கூடாது. நல்ல விடயங்களை சொல்லாமல் இருக்க வேண்டும் என்பதல்ல நோக்கம், நல்ல விடயங்களை நீங்கள் சொல்லவே கூடாது என்பதல்ல இந்த ஜுமாவுடைய நோக்கம். நல்ல விடயங்களை சொல்லும் போது அந்த விடயம் தன்னுடைய வாழ்க்கையிலும் நான் செயற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் வர வேண்டும். நான் இந்த விடயத்தில் போல்டா தானே இருக்கிறேன், அவர்கிட்ட மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், சொல்லுவது மாத்திரம் போதாது, அவரோடு சேர்ந்து நான் என்ன செய்யணும்? நானும் இந்த விடயத்தில் இனி பக்குவம் எடுத்து நானும் இதை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும், நல்ல விடயங்களை எடுத்துரைத்து கெட்ட விடயங்களில் இருந்து தடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான ஒரு தலைவர் தெரியுமா? ஒரு அருமையான மாற்று மத தலைவர்கள் எல்லாம், தற்காலத்தில் வாழக்கூடிய மாற்று மதத்தவர்கள் எல்லாம் இப்படி ஒரு தலைவரா என்று வியக்கக்கூடிய அளவுக்கு சொல்லால் மாத்திரமல்லாமல் செயலால் வாழ்ந்து காட்டிய ஒரு உத்தம தலைவர். நாமெல்லாம் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் வீட்டில் எப்படி இருப்பார்கள், அவர்கள் வீட்டில் அவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன சொல்றாங்க தெரியுமா? வீட்டில் எங்களோடு இருப்பார்கள், எங்களுக்கு வேலை செய்து தருவார்கள், வீட்டு வேலைகளை தம் வீட்டார்களுக்காக வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். பாங்குடைய நேரம் வந்துட்டா, அல்லாஹ்வினுடைய தொழுகையுடைய நேரம் வந்துட்டா, ஹய்யால ஸலா தொழுகைக்காக விரைந்து வாருங்கள், ஹய்யாலல் ஃபலா வெற்றிக்காக விரைந்து வாருங்கள் என்ற சத்தத்தை அவர்கள் கேட்டுவிட்டால் எங்களை விட்டு மறைந்து விடுவார்கள். எங்களை விட்டு அந்த சத்தத்தை நோக்கி அவர்கள் சென்று விடுவார்கள். பள்ளியை நோக்கி அல்லாஹ்வை தொழ வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காக அவர்கள் சென்று விடுவார்கள். வாயினால் மாத்திரம் சொல்லாமல் பாங்கு சொன்னால் தொழ வேண்டும் என்பதை தன்னுடைய செயலால் அவர்கள் செய்து காட்டினார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்களே. இன்று எம்முடைய சமுதாயத்தை எடுத்து பாருங்கள், ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிறோமா இல்லையா? தொழணும், தொழுகையை கடைபிடிக்கணும், ஒரு நாளைக்கு 5 தரங்களை காதில் விழுவதா இல்லையா? அல்லாஹ்வினுடைய தொழுகைக்காக விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வினுடைய வெற்றிக்காக நீங்கள் விரைந்து வாருங்கள். அல்லாஹ் தஆலா உங்களை படைத்த நோக்கமே அவனை வணங்க வேண்டும் என்பதுதான். அதற்காக உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது, நீங்கள் தொழ வாருங்கள் என்று சொல்ல சொல்ல இன்று உலக விடயங்களில் மூழ்க
முறியடிக்கப்பட்ட சமுதாயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ்வினுடைய அன்பு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை எங்களுக்கு வருமா? மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இன்று ஏகத்துவவாதிகளை எடுத்து பார்த்தால் அவர்களை கருத்தினால் வெல்லவே முடியாது. அவர்கள் மார்க்கத்தை அப்படி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்து ஒரு மார்க்க விடயத்தை கேட்டு பாருங்க, தொலை வரக்கூடிய ஒரு பாமர மகன் கூட ஒரு விடயத்தை பற்றி அவ்வளவு அழகாக அறிந்து வைக்கின்றான் என்று மக்கள் மனதில் என்று நாங்கள் விதையப்பட்டிருக்கிறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய நாங்கள் இன்று செயல்படுத்தக்கூடிய விடயத்தில் பின்தங்கி போகின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா எங்களை தண்டித்து விடுவான் என்ற ஒரு அச்ச உணர்வு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, தொழுகை விடயத்தில் மாத்திரம் இது கிடையாது. மார்க்க விடயம் எதுவாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு ஏவுவது மாத்திரம் எங்களுடைய வேலை கிடையாது. மற்றவர்களை பாவங்களிலிருந்து தடுத்து வைப்பது மாத்திரம் எங்களுடைய வேலை கிடையாது. அவர்களோடு சேர்ந்து அதை தடுப்பது மாத்திரமல்லாமல் அந்த பழக்கம் எங்களிடத்தில் இருந்தால் நாங்களும் விட்டுவிட வேண்டும். எங்களிடத்தில் அந்த நன்மையான காரியம் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஏவுவது மாத்திரமல்லாமல் அவர்களோடு சேர்ந்து நாமும் அந்த பழக்கத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஷுஐப் நபி அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தில் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா இதை திருக்குர்ஆன்ல பேசி காட்டுகிறான். ஷுஐப் நபி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வமா உரீது அன் உஹாலிஃபகும் இலா மா அன்ஹாக்கும், உங்களிடத்தில் நான் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன், உங்களிடத்துல ஒரு விடயத்தை நான் சொல்லுகிறேன். அவர்களுடைய சமுதாயத்தோடு அவர்கள் பேசுகிறார்கள். உங்களுக்கு ஒரு விடயத்தை நான் சொல்லி தந்துவிட்டு அந்த விடயத்தில் இருந்து மாற்றமாக நான் நடப்பதற்கு விரும்பவில்லை. உங்களுக்கு என்ன விஷயத்தை சொல்றனோ அதே மாதிரி தான் நான் நடக்கணும். உங்களிடத்தில் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு அந்த விடயத்துக்கு மாற்றமாக நடப்பதை நான் விரும்பவில்லை என்று ஷுஐப் நபி தன்னுடைய சமுதாயத்திடம் பேசினதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் பதிவு செய்கிறார். அல்லாஹ்வின் மூலமாக அனுப்பப்பட்ட அல்லாஹ் தஆலா நபிமார்களாக தேர்ந்தெடுத்த அத்தனை தூதர்களும் என்ன செய்தார்கள்? அத்தனை நபிமார்களும் என்ன செய்தார்கள்? அல்லாஹ் தஆலா என்ன விடயங்களை மக்களுக்கு ஏவுமாறு சொன்னானோ அத்தனை விடயங்களை ஏவுவதில் மாத்திரம் ஆர்வம் காட்டாமல் தன்னுடைய செயல்களினால் அதை செயல்படுத்தி காட்டினார்கள். அந்த வகையில் நாம் என்ன செய்கிறோம்? எங்களுடைய தூதரவுடைய வரலாறை படிக்குகிறோம், சஹாபாக்களினுடைய வரலாறை படிக்குகிறோம், மார்க்கத்துக்கு அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். மற்றவர்களுக்கு நல்ல விடயங்களை ஏவிக்கொண்டிருக்கிறோம். ஒரு அனாச்சாரமான விடயம் நடந்தால் அந்த அனாச்சாரத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அவைகளோடு மாத்திரம் நாங்கள் நிறுத்தி கொள்ளாமல் தங்களிடத்தில் அப்படியான செயற்பாடுகள் இருந்தால் அதை நாங்களும் முற்றிலுமாக நிறுத்தி கொண்டு நல்ல விடயங்களை ஏவக்கூடிய நேரத்தில் அந்த நல்ல விடயங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை எங்களிடத்தில் உருவாக வேண்டும் என்பதுதான் இன்றைய ஜுமாவுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை என்ன செய்ய மாட்டான்? மாற்றவே மாட்டான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயம் நாம் செய்யக்கூடிய பாவத்தை தானாக உணர்ந்து நான் செய்வது பாவம்தான், நான் செய்வது ஒரு தவறான விடயம்தான், நாம் சொல்லுவதில் மாத்திரம் ஆர்வம் காட்டக்கூடாது, அதில் காட்டக்கூடிய ஆர்வத்தை தன்னுடைய செயலிலும் நான் காட்ட வேண்டும் என்று ஒரு மனிதன் உளமாற திருந்தாத வரைக்கும் அல்லாஹ் தஆலா திருத்த மாட்டான். எல்லா பாவங்களிலும் அல்லாஹ் தஆலா இதைத்தான் பேசுகிறான். ஒரு பாவத்தை நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால், ஒரு தவறான வழியில் நாம் இருக்குகின்றோம் என்று சொன்னால், ஒரு விடயம் எங்களுக்கு எத்தி வைக்கப்படுகின்ற பொழுது இந்த விடயத்தில் என்னிடத்தில் தவறு இருக்குகின்றது என்று நான் உணர்ந்து விட்டால் அல்லாஹ் இடத்துல கையேந்திரணும். இறைவா, இந்த விடயத்தில் கொஞ்சம் தவறு இருக்கு, மனிதன் அடிப்படையில் நான் தவறு செஞ்சிட்டேன், இதன் பிறகு நான் வழி தவறாமல் நீ பார்த்துக்கோ, அந்த வழி தவறாமல் இருக்கக்கூடிய நிலைமை எனக்கு ஏற்படுத்திடு, ஈமானை எனக்கு அதிகரித்து விடு. அப்படியான நிலைமைகள் வரக்கூடிய நேரங்களில் எல்லாம் உன்னை அஞ்சி நடக்கக்கூடிய பக்குவமான உள்ளத்தை எனக்கு தந்து விடுகிறேவாண்டு அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கையேந்தி அந்த பாவத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு உள்ளத்தை பெற்று விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஹிதாயத்தை இலேசாக வழங்கி விடுவான். இல்லையா? கேட்டுக்கொண்டு மாத்திரம் நாங்க இருப்போம், எங்களுடைய வாழ்க்கையில செயற்படுத்துவதற்கெல்லாம் நேரம் கிடையாது, அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லி இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா எங்களை மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டான். ஒரு சமுதாயம் தாமாக திருந்தாத வரைக்கும் அல்லாஹ் தஆலா திருத்த மாட்டான் என்ற ஒரு எச்சரிக்கையான வசனம். இதை சர்வ சாதாரணமாக நாங்கள் எடுத்து விடக்கூடாது. அதே தொடரிலே
நாமெல்லாம் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் இந்த மார்க்க விடயத்தில் மாத்திரமல்லாமல் இந்த உலக விடயத்தில் கூட தான் சொல்வதை செயலில் காட்டுவதில் வீரராக திகழ்ந்தார்கள். இதற்கு உதாரணமாக பத்ர் போரில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் நினைவுபடுத்தலாம். பத்ர் போரின் போது சஹாபாக்களுக்கு மத்தியில் வாகனம் குறைவாக இருந்தது, ஒட்டகை குறைவாக இருந்தது, குதிரைகள் குறைவாக இருந்தது. அந்த நேரத்தில் எப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், ஒரு வாகனத்தில் 3 மனிதர்கள் 3 நபித்தோழர்கள் போக வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. ஆனால் ஒரு வாகனத்தில் 2 பேர் தான் போகலாம். இப்போ 2 பேர் வாகனத்தில் பயணிக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் நடந்து வர வேண்டும். அந்த ஒட்டகையோடு என்ன செய்யணும், அந்த குதிரையோடு ஒருவர் நடந்து வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு வந்தது. இப்போ அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களோடு அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒட்டக தோழர்களாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த 2 நபித்தோழர்களினுடைய முறை வருகின்ற பொழுதும் அவர்கள் இறங்கியவர்களாக நடந்து வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய அந்த முறை வந்ததும் 2 நபித்தோழர்களும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யா ரசூலல்லாஹ், நீங்க ஒட்டகத்தில் இருந்து வாங்க, நீங்க என்ன செய்யுங்க, வாகனத்தில் அமர்ந்து வாங்க, உங்களுடைய முறையிலே நாங்களே நடந்து வந்துடுறோம், உங்களுடைய முறையில் என்ன செஞ்சிடறோம், நாங்களே நடந்து வந்துகிறோம் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களிடத்தில் சொல்றாங்க. அல்லாஹ்வினுடைய தூதர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? கட்டளை இட்டது யாரு, இந்த மசூரா செஞ்சது யார்? அல்லாஹ்வினுடைய தூதர்கள் தான் இப்படியெல்லாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீங்கள் என்னை விட பலமானவர்களும் அல்ல, அல்லாஹ்வினுடைய நன்மையை விட்டும் நான் தேவையற்றவனாகவும் இல்லை. என்னுடைய நேரம் வரப்போக்குள்ள நான் நடக்கிறேன், என்னுடைய நேரம் வரப்போக்குள்ள நான் நடக்கிறேன், நான் ஏறி அமர வேண்டிய நேரம் வரும்போது நான் அமர்ந்து வரேன், உங்களுக்கு வழங்கப்பட்டதை நீங்க செஞ்சிருங்க. அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் மார்க்க விடயத்தில் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் யாருக்கு என்ன விடயங்களை பிறப்பிக்குகிறார்களோ, கட்டளை இடுகிறார்களோ, அந்த விடயத்தில் கூட தன்னை செயலின் மூலமாக காட்டிக்கொள்வதில் மிக முக்கியமாக திகழ்ந்தார்கள். எப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவர் ஒட்டகத்தில் இருந்து போறாரு, ரிக்வெஸ்ட் பண்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க இருந்துக்கோங்க, நாங்க நடந்து வர்றோம். அல்லாஹ்வினுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வினுடைய நன்மையை விட்டு நான் தேவையற்றவனாக இல்லை, அல்லாஹ்வினுடைய நன்மை எனக்கு இன்னும் தேவை இருக்குது, நான் நடந்து வர்றேன்னு சொல்றாங்க. இப்படியான ஒரு தலைவரை ஏற்றுக்கொண்டு, இப்படியான பண்புகள் நிறைந்த ஒரு தலைவரை நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு, அந்த விடயத்தில் நாங்கள் ஜீரோவாக இருந்தால் எங்களுடைய நிலைமை என்ன? அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போயிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்று இருந்தார்கள் இல்லையா, அவர்களினுடைய இறுதி காலகட்டத்தில் கடுமையான நோயோடு இருந்தார்கள். அப்போது நடந்த ஒரு சில செய்திகளை சொல்லித்தாரீங்களா, அப்போது நடந்த சில நிகழ்வுகளை எனக்கு ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களுக்கு நோய் கடுமையாகி விட்டது, நல்ல நோய் ஆயிட்டது, எலும்பேலாத ஒரு நோய். அந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் என்ன கேட்கிறான்னு கேட்டா, மக்கள் தொழுதுட்டாங்களா, யாரு தொழும்படி அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பிரகாரம் இந்த சமுதாயத்திற்கு தொழுகையை காட்டி தந்தவர்கள் யார்? அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் இந்த மக்களுக்கு காட்டி தந்தது மாத்திரமல்லாமல் கடுமையான நோயோடு இருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் தொழுதுட்டாங்களான்னு கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க, அந்த நேரத்தில் பதில் எப்படி வருகிறது? இல்லை யார சொல்லலாம், உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் சொல்றாங்க, பாத்திரத்தில் தண்ணி எடுங்க, நான் வரேன், பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வைங்க, நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பாத்திரத்தில் இருந்த தண்ணியின் மூலமாக தன்னை குளிக்க வாத்து கொண்டு தன்னுடைய உடலை கழுவிக்கொண்டு வரக்கூடிய நிலையில் மயக்கம் மட்டும் விழுந்து விடுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனுக்கு இயலாத நிலைமை, எலும்பி கூட இருக்க இயலாத நிலைமை, தொழ வேண்டும் என்று மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது மாத்திரமல்லாமல் தன்னுடைய உடம்பு முடியாத நிலைமையிலும் தன்னுடைய இறுதி கட்டத்திலும் தான் சொல்லி இருக்கிறேன், தன்னுடைய அந்த வாக்கை பாதுகாக்க வேண்டும், அந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை இந்த சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, தனக்கு அல்லாஹ்வினுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக
இயலாமல் இருக்கக்கூடிய அந்த நிலைமையில் கூட தொழுவதற்காக முயற்சி செய்கிறார்கள். ஒரு முறை 2 முறையா பல தடவைகள் அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் மயக்கமுற்று விழுகிறார்கள், எழும்புகிறார்கள். ஆயிஷா, மக்கள் தொழுதுட்டாங்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வைங்க. மீண்டும் தன்னுடைய உடலை கழுகிறார்கள், மயக்கம் விழுகிறார்கள். மீண்டும் அவர்கள் நினைவு வந்தவுடன் மீண்டும் அதே நிலைமை ஏற்படுகிறது. இயலாத ஒரு நிலைமை. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அவர்கள், அல்லாஹ்வினுடைய அன்புக்குரியவர்கள், சுவர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வினுடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா இந்த தொழுகையினுடைய விடயத்தில் எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்க வேண்டும் என்று கூறியதை உணர்ந்தவர்களாக தன்னுடைய இறுதி கட்டத்தில் முடியாமல் இருக்கக்கூடிய நிலைமையிலும் அந்த தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வாக்கு வாயினால் மாத்திரமல்ல வாழ்க்கையிலும் இருந்தது என்பது இது இந்த ஒற்றை சம்பவமே போதுமானதாக இருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வார்த்தையினால் மாத்திரம் எம்முடைய மார்க்கத்தை உயிர்ப்பிக்க முடியாது. நாம் எந்த அளவுக்கு சத்தம் போட்டாலும், எந்த அளவுக்கு மார்க்கத்தை பேசினாலும் மனிதர்களினுடைய காதுகளிலே அது விழுமே தவிர எங்களுடைய செயல்கள் அவர்களுடைய உள்ளத்தை தாக்கும் என்பதுதான் ஒரு யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எனவே எங்களிடத்தில் இந்த தவறு இருந்தால் ஏவது மாற்றுதனம் தான் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மையான விடயத்தை நான் சொல்றதுல நல்ல ஆர்வம் காட்டுறேன். அல்லாஹ்வினுடைய விடயத்தை ஒன்று படிச்சுட்டேன்னா அதை போய் இப்படி எல்லாம் இன்னைக்கு படிச்சுட்டேன், இந்த விடயத்தை நான் செஞ்சிருவோன்னு சொல்லி சொல்வதில் மாத்திரம்தான் நான் ஆர்வம் காட்டுகிறேன் என்று தனக்கு விளங்கினால், இன்றிலிருந்து அல்லாஹுக்காக அதை மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலைப்பாட்டுக்கு நான் வர வேண்டும். நான் சொல்லக்கூடிய விடயத்தில் நான் அதை செயற்படுத்தக்கூடியவனாக நான் மாற வேண்டும். தன்னிடத்தில் ஒரு பாவம் இருக்குகிறது, ஒரு கெட்ட செயல் இருக்குகிறது, பிறரிடத்திலும் இருக்குகிறது, அதை அவரிடத்தில் இருந்து மட்டும் தடுப்பதற்குரியவனாக நான் இல்லாமல் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செயலை விட்டும் தூரமாக கூடியவனாக அல்லாஹ்வினுடைய அன்பை எதிர்பார்த்து இந்த 2 விடயங்களிலும் சரியான முறையில் நடக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.